நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட சுபம் ஸ்ரீ டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நிறைய பேர் நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் 2 நல்லா இருக்குன்னு சொன்னேன், எவன்டா சொல்லுடா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட என் லைஃப் நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த ஜூன் 2க்கு அப்புறம் ஒரு டிரான்சிஷன் வரும்னு சொன்னாங்க, லைஃப்ல சேஞ்ச் வரப்போகுதுன்னு சொன்னாங்க அப்படின்னு. ஆனால் அப்படி எதுவுமே நடக்கலையேடாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நெக்ஸ்ட் 6 months ஆவது நல்லா இருக்குமா, எப்படி இருக்க போகுது? சூப்பரா இருக்கா? நிச்சயமா நல்ல கேள்வி கேட்டீங்க. முதல்ல ஜூன் 2க்கு பிறகு நல்லா இருக்குன்ற குறிப்பிட்ட ராசி அம்சத்தை சொல்லியிருக்கோம். 12 ராசியில் 6 ராசிக்கு ஏர்முகமும் 6 மாசிக்கு இறங்கு முகமும் இருக்கு. அதில் மற்ற எந்த ஜோதிட சொன்னீங்க அது தகுந்த மாதிரி பார்க்கணும். முதல்ல அடுத்த 6 மாசம் தான் கோல்டன் டைம் வருது, அதை பற்றி தான் பேச போறோம். இப்போ நம்ம குரு பயிற்சியை பற்றி பார்த்தோம். அப்போ குரு பயிற்சியை கொடுக்குற பலன் ரெடியா இருக்கு. அதை தடுத்தவர் யார் அப்படின்னா சனி பகவான். சனி வக்ரம் ஜூலை 24 ஆகிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் 6 மாசம் சனி வக்ர கதியில் வருகிறார். அவரோட நெகட்டிவ் பலன்கள் எல்லாம் குறைகின்றன. அப்பாடா அப்படின்னு அடுத்து செவ்வாய் பகவானோட உக்கரஸ்தானங்கள் கடகத்தில் வந்து அமைதியாக போகுது. டிசம்பர் மேலதான் ராகுகேது பயிற்சி. அப்படி இத்தனை பலாபலன் இருக்கும் போது அப்ப வாழ்க்கையில தவற விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்க ஒரு இறைவன் வாய்ப்பை கொடுக்குறான்னு அதாவது. இப்போ பாருங்களேன், இப்போ ஜூலை 27 பக்கம் நெருங்கியாச்சு. குரு பலன் வருதா இல்லையான்னா இப்ப ட்ரம்ப் ஈரான் வார் ஸ்டாப் ஆயிடுச்சா இல்லையா? அப்ப அதோட பலாபலன்கள் வந்தவனே கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் பொருளாதார ரீதியாக ஷேர் மார்க்கெட் ஏற்றம் காணுது. இப்போ உலகில் ஷேர் மார்க்கெட் ஏறுது, பொருளாதார ரீதியாக ஏற்றம் காணுது. அப்போ அன்றாட வீட்டில் இருக்கிற நம்ம பிரச்சனைக்கும் தீர்வு வரப்போகுது. அங்கே போர் போட்டால் நம்ம கேஸ் வேலை குடிச்சு இது என்ன ஆக போகுது அப்படின்னா, நாம மனிதன் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. திருமணம், குழந்தை பிறப்பு, பொருளாதார ரீதியாக இன்னைக்கு பல பேர்த்துக்கு மிகப்பெரிய பிரச்சனை வேலை இருக்குமா இல்லையா, வேலை போயிருமான்னு. உறவுகளில் நிறைய கசப்புகள் ஏற்பட்டுங்க. 30 வயசு மேலே ஆண்கள் திருமணம் இல்லைன்னு வாழ்ந்தவங்க ஒரு சிலர். 45 வயசு 50 வயசு ஆன ஆண்கள் பெண்கள் 2 பேருமே திருமணத்தை கன்டினியூ பண்ணுமான்னு நிற்கிறாங்க இந்த நாள். அப்போ அதுக்கு 6 மாதம் தான் விடையை சொல்ல போகுது. முக்கியமான வருடம், ஒவ்வொரும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய வருடம். கண்டிப்பா சார், நானும் ஆர்வமா இருக்கேன் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நிச்சயமா சார். பொதுவாகவே ஒருத்தர் ஒன்று சொன்னா கேட்கவே மாட்டாங்க. அங்க பாம்பு இருக்குன்னு சொன்னா நீ என்ன சொல்றது, அது பாம்பு நான் விதிச்சு பார்த்து நம்பினாதான் நான் அப்பதான் நம்புவேன் அப்படின்னு சொல்ல டைப் இவங்க. நான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆணவம் கர்வம் எல்லாமே இருக்கணும் அந்த மொத்தமா அந்த சிம்மராசினியர்கள் தான். அவங்களுக்கு இந்த 6 months இப்படிதான் இருக்க போதுன்னா என்ன சார் சொல்லுவீங்க? நிச்சயமா சிம்மத்தை பத்தி பார்ப்போம். அதுல இருக்க நல்ல விஷயத்தை பார்ப்போம். சிம்மம்னா சிவன்க. அவன் கோவம் வந்தா ருத்ரமா இருப்பார், பொசுக்குன்னு அருள் கொடுத்து விட்டுருவார். அசுரர் தேவர் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்க வேண்டிக்கிற முறைகள் இருக்கு. பொதுவா சிம்மம் அப்படின்னாலே என்ன இருக்கணும்னா தாராள மனப்பான்மை இருக்கும், கம்பீரமா இருப்பாங்க. எந்த இடத்துல நிர்வாக திறமை இதா இருக்கும். கண்டிப்பா குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் தேவைங்க. ஓகே, என்ன எப்படி சொல்லிட்டீங்க, குடும்பத்துக்கு ஒரு சிம்மம் தேவை. நிச்சயமாக. ஏன் அப்படின்னா சிம்மம்னா சூரியன்க. சூரியன் தான் சூரிய குடும்பத்துக்கு அனைத்துக்கும் ஒளி கதிரை கொடுத்து அந்த கிரகங்களே வாழ வைக்குது. அப்ப சிம்மம் குடும்பத்துக்கு ஒரு சிம்ம ராசி இருந்தா குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாய் தந்தையரை விட மாட்டாங்க, தூக்கி நிலைநிறுத்துவாங்க. அந்த காலத்துல நாங்க போகும்போது சிம்ம ராசிக்காரன் குழந்தையா வருமானு கேட்பாங்க. கிராமத்து பக்கத்துல இன்னும் இருக்கு. பையன் பொண்ணு சிம்மமா இருந்தா நம்மளை எப்படியா கடைசி சோறாவது போட்டு காப்பாத்திருப்பா இது இருக்கு. அப்ப இந்த ராசிக்கு அவ்வளவு மதிப்பு உண்டுங்க. அப்ப சிம்மம் எப்பொழுதுமே உலகையும் வாழ வைக்கும், தன் உறவுகளையும் வாழ வைக்கும். இதுதான் பொதுவா இந்த ராசி பார்த்தீங்கன்னா மன நெருக்கடியில் இருந்தாங்க உண்மை. ராசியில் இருக்கிற கேது பகவான் நான் ஒன்று நினைக்கிறேன் நடக்கிறது வேற, இவ்வளோ டைட்டாக இருந்து அதில் இந்த அஷ்டம சனி வேற இருந்தது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நல்ல காலம் என்ன பிறக்குது அப்படின்னா ஜூலை 27 மேல அஷ்டம சனி வக்ரம் பெறும் பொழுது சனியின் தாக்கம் குறைகிறது. உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். சனி தாக்கம் குறையுது. அங்க குரு வேற பாக்குறார். அப்ப இவங்க எதெல்லாம் தடை ஏற்படுதோ அதெல்லாம் ஸ்பீட் ஆகும், வேகப்படுத்தக்கூடிய காலகட்டம். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆகக்கூடிய விஷயம். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பீட் ஆகணும். எதை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும்னா இடம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்டது, வேலை வாய்ப்புகள், பூர்வீக ரீதியான சொத்துக்கள்ல கவனமா இருந்துக்காங்க. அப்ப நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி வாங்க வாய்ப்பு உண்டு. சார் இவங்க ஒரு கார் பிரியர், இப்போ கார் கெத்தா இருக்கணும், பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்லாம் இந்த நேரத்துல வண்டி வாகனம் கார் அமைப்பு இருக்கு. நிறைய பெட்ரோல்லாம் சேஞ்ச் ஆகுது, E20 E85 வருது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வாங்கிக்கங்க, இல்லை ஈவியான்னு. அப்ப இவங்களுக்கு வண்டி வாகனம் யோகம் உண்டு. இப்போ இவங்களுக்குன்னா இந்த தோட்டம் சொல்லுவாங்க, தோட்டம் தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி வாங்கக்கூடிய அம்சம் வந்திருக்கு. அப்ப ப்ராப்பர்ட்டியில் நல்ல காலம் வந்தாச்சு.
இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னா வேலையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன சார் வேலை ஜாப் போயிட்டு இருக்க நேரத்துல வேலை கிடைக்குமா? அதாங்க இந்த நேரம். கெடுதல்ல நல்ல நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்ப நிறைய பேருக்கு ரெசெஷன் வருது. ரெசெஷன் வரட்டுங்க, நமக்கு சேஃபுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ராசிக்கு வேலை வாய்ப்புல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு உண்டு. சேஃபஸ்ட் சைட்ல போய் உட்காந்துக்காங்க. மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்துக்கிட்டா இந்த ராசி ரொம்ப பெட்டரா இருக்கும். சேஃபஸ்ட் சைடு இந்த ராசிக்கு. அப்ப வேலையில பார்க்கணும். எப்பதான் திருமணத்தை பத்தி பேசவே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. திருமணத்தை பத்தி பேசுனா அக்டோபர் 31 தாண்டனுங்க. 6 மாசத்துல அக்டோபர் 31 வரைக்கும் வேலை தொழில் வீடு கம்முன்னு இருக்க. அக்டோபர் 31 குரு அதிசாரமாக சிம்மத்துக்கு வரார். கஜ கேசரி யோகம் ஏற்படுது. உங்க 7ஆம் வீட்டை பார்க்கும்போது திருமண வரன் தானாக தேடி வரும். சிம்ம ராசிக்கு நிறைய பேருக்கு பேச்சுவார்த்தை பேசி பத்திரிக்கை அடிச்சு நின்னது பல பேர். சார் முடிஞ்சுன்னு நினைச்சோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் பல பேர். ஆனா இனி திருமணம் இறைவனா பார்த்து நடத்தி வைக்கிற மாதிரி வந்துடும். அப்ப இந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்கு. இவங்க ஒரே ஒரு பரிகாரம் மட்டும் பண்ணிக்கணும் திருமணத்துக்கு. சுயம்பர பார்வதி மந்திரம். ஆமா, அப்பனா கணவன் மனைவி வசியம் அந்யூன்யம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த சிம்ம ராசிக்காரங்க ஒரு கதை இருக்குங்க. கடைசி 6 மாசத்துல டைவர்ஸ் வாங்கலாமான்னு முதல் வந்த ராசி இந்த ராசி தான். இவங்களை காம்ப்ரமைஸ் பண்ணதே இது. ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாக இல்லை, சரி போங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இனி அவங்க வாழ்வில் புரிதல் ஏற்பட்டு குழந்தை சம்பந்தப்பட்டது வரும். அப்ப இன்னொன்னு, இவங்க 5ஆவது வீட்டுல குருவும் கேதும் சேர்ந்து இருக்கும் காலகட்டத்துல கேது குரு, கேது ராகு, இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் குருவோட தொடர்பு வரும்போது IVF சக்சஸ் ஆகும். அப்ப செயற்கை முறையில குழந்தை பாக்கியம் இல்லாம ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டதுக்கு வாய்ப்புகள் வருகின்றன. இது ஒரு நல்ல காலம் இவங்களுக்கு. அப்ப 6, 7, 8 வக்ரம் பெறுதே அப்படிங்க. சனி எப்போ 7ஆம் அதிபதியாவது வக்ரம் பெறுதான் பிரிந்த உறவுகள் சேரும். இவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குன்னா, ரொம்ப நாளா ஒரு பழைய ஒரு உறவு, அது ஒவ்வொரு வயசுக்கு தகுந்த மாதிரி பிரிந்து போன உறவு ஒரு யூடர்ன் போட்டு வரும். அது காதலியா இருக்கலாம், பிரிந்து போனவங்களா இருக்கலாம், யாரோ ஒருத்தர் அந்த காலத்துல சின்ன வயசுல பார்த்த ஒரு உறவு, அந்த உறவுகள் எல்லாம் வரும். அப்ப கல்யாணமானவங்க கேர்ஃபுல்லா டீல் பண்ணி சேஃபா இருந்துக்கணும். அப்ப உறவுகள் மீண்டு வரும். பிரிந்தவங்க சேருவாங்க. சொந்த மதத்தை சண்டை கட்டி பிரிஞ்சிருப்பாங்க, அவங்களே சேர வாய்ப்புகள் இப்ப நல்லா இருக்கு. ஓகே சார், எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்தது. இப்போ அம்மாவும் அப்பாவும் சிம்ம ராசியா இருந்தா அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க கொஞ்சம் பாஸ்ட் இந்த 6 monthsல அனுபவிச்சிருப்பாங்க கஷ்டங்கள், அது இப்போ கிராஸ் ஆகி போகுமா? நிச்சயமா, நல்ல கேள்வி. ஏன்னா சிம்ம ராசி தாய் தந்தையராக இருந்து பல இன்னல்கள் அனுபவிச்சுட்டாங்க. இப்ப என்ன ஆகும்னா, அந்த தவறுவிட்ட வாய்ப்புகள் திருத்த வாய்ப்பு உண்டு. இந்த கிரகண தோஷம் சொல்லுவோம், கேதுங்கிற கிரகண தோஷ எஃபெக்ட் குறையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. அப்ப இனி ஒற்றுமையாக இருக்க, சந்தோஷம் அதிகரிக்க, 2 பேர் மனசு விட்டு பேச ஒரு வாய்ப்பு கொடுக்குது. அதான் இந்த காலகட்டங்க. ஓகே சார், இவங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய 3 விஷயங்கள் எனக்கு சொல்லிடுங்க சார். நிச்சயமாக, முதல்ல இவங்க கவனமா இருக்க வேண்டியது கிடைக்கின்ற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சேஃபா பயன்படுத்திக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது குழந்தைகள் விஷயத்த சேஃபா பண்ணிக்கணும், பிளான் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கணும். மாணவர்களுக்கு என்னன்னா, ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக வெளிநாட்டு யோகம் சார், பிறந்த ஒரு வெளியூர்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு பிராண்டடான இது கிடைக்கும். இந்த இடத்துல ஹோம் சிக்கா இருக்கேன், வீட்டு பக்கத்திலே வேணும், அதை எதிர்பார்க்காதீங்க. நல்ல காலம் பிறகு வெளியூர்ல கிடைக்கும், அதை கெட்டியா பிடிச்சு பாய்க்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே சார், இவங்க எந்த மாதிரி தெய்வங்கள் இல்ல வழிபாடுகள் ஃபாலோ பண்ண சார்? நிச்சயமாக இவங்க 2 பரிகாரம் பண்ணிட்டு வழிபாடு பண்ணா இருக்கும். முதல்ல ஆடி அமாவாசை வரப்போகுது இல்லையா, முன்னோர்களுக்கு திதி கொடுத்துருங்க. நிறைய ஸ்தானத்துக்கு திதி கொடுத்து விதியை வெல்லுங்கள். 2வது நம்பர் 2 கிரகணம் வரும். இந்த ஆவணி மாசத்துல கிரகணம் வரப்போகுது. இந்த கிரகண காலகட்டத்துல கோயில் சாத்துவாங்க, இல்ல கோயில் திறப்பாங்க. அந்த நெருக்கத்துல போய் வழிபாடு செய்யும் போது பித்ரு தோஷம் மாத்ரு தோஷங்கள் விலக்கி சகல தோஷம் நிவர்த்தி வர வாய்ப்பு உண்டு. அந்த நேரத்துல போய் வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அதை தாண்டி இவங்க கெட்டியா இவங்க எப்பவுமே வழிபாடு பண்ண வேண்டியது விநாயகரை மட்டும்தான். விநாயகர் சர்வ வழிபாடு மட்டும் போகணும். கண்டிப்பா சார், எப்பவுமே சிம்ம ராசினா சூப்பர் ஸ்டார்ஸ் தான், சொல்லவே வேண்டாம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டதுக்கு அப்புறம் இனிமே நமக்கு டைம் ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார், நன்றி.